ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் 10 மார்க் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் என்ன இருக்குன்னா, எத்தனை சதவீத மாணவர்கள் வேதியியலை விரும்பவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடம் கொடுத்துறாங்க, இங்கே மாணவர்கள் கொடுத்துறாங்க. கணிதம் பாடத்தை வந்து பார்த்தோன்னா 6 மாணவர்களும், இயற்பியலில் பார்த்தோன்னா 12 மாணவர்களும், வேதியியல் பாடத்தை வந்து 15 மாணவர்களும், உயிரியல் பாடத்தை வந்து 8 மாணவர்களும், கணினியல் அதனுடைய பாடத்தில் வந்து 9 மாணவர்களும் விரும்பி படிக்கிறாங்க. இங்கே என்னென்னா வேதியியலை விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்த மாணவர்கள் நம்ம கூட்டலாம். ஸோ ஆட் பண்ண இருக்கும், இது 9, இதையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 10, 17, 17ஓட 6 கூட்டினா 20, 23 வரும். ஸோ 23ஓட 2 கூட்டினா 25, அப்புறம் 10 இருக்குது 35. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு 15 கிடைக்குது. இந்த 15லேருந்து வேதியியலை விரும்பவில்லை. அப்போ வேதியியலை விரும்பினவங்க எத்தனை பேர்? 15 பேர். அப்போது 15 பேர் கழிச்சிட்டா, ஸோ 50 - 15, ஸோ 35. சரிங்களா? அப்போது வேதியியல் பாடத்தை விரும்பாத நபர்கள் வந்து எத்தனை பேர்னா மொத்தம் 35. சரிங்களா? இந்த இடத்துல சதவீதம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சதவீதம்னா நம்ம எப்போவுமே, சரிங்களா, அந்த பர்சன்டேஜில் யூஸ் பண்ணும்போது, ஸோ நம்ம எப்போவுமே ஒரு பர்சனுக்கு வந்து 1% கொடுத்தாலும், ஸோ இது வந்து 100%க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ 35% தான் வரும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை, 35. சரிங்களா? ரொம்ப எளிமையான மெத்தடில் இது போடலாம். சில நேரங்களில் ஃபார்ம் வச்சும் போட முடியும். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாலே கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.